இங்க நடக்கிறது எல்லாமே போய் பித்தலாட்டம். முதலாளி போய் சொல்றான், நீ போய் சொல்ற, இங்க எல்லாருமே போய் சொல்றாங்க. நான் சொன்னது பொய் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே புரியும். நான் வல்லூர்களுக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன காப்பாத்துங்க. உன்னை காப்பாத்துறதுக்கு நான் யார்? என்ன செய்ய சொல்றேன்? காலம் பூரா உங்களுக்கு வேலைக்காரியாவே இருந்தது. என்ன உங்க கூட அழைச்சிட்டு போயிடுங்க. ஓ, இவ இங்கதான் இருக்கிறாளா? நான் நினைச்சேன். நான் கொஞ்சம் குடிச்சிருக்கேன். குடி வாசனையே தெரியாதுன்னு சத்தியம் பண்ண. குடிகார சத்தியம் அஸ்தமிச்சா போச்சு. ஆனா நான் எப்பவுமே குடிக்கிறது இல்ல. எப்பவும் குடிப்பேன். குஷி இருந்தா குடிப்பேன், வந்தா குடிப்பேன். நிறைய வேலை இருந்தா குடிப்பேன், வேலையே இல்லைன்னா குடிப்பேன். எரிச்சல் வந்தா எடையடையே குடிப்பேன். என்ன நினைச்சா குடிப்பேன், என்ன மறக்கணும்னா குடிப்பேன். நான் ஒரு குடிகாரனா சார். பல பொய்களுக்கு மத்தியில எங்கேயோ ஒரு உண்மை இருந்தா அது சுலபத்தை எடுபடுறது இல்லைன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிறேன். இனிமே நின்றுகிட்டு இருக்க, வா எங்க கூட. இவளை உன் கூட நான் அனுப்ப மாட்டேன். அவளை தடுத்து நிறுத்தத்துக்கு நீ யாரு? அவளோட புருஷனா? வற்புறுத்தி கூட்டிட்டு போ. நீ மட்டும் யாரு? துன்பத்திலேயே அவளை வளர்த்தேங்கிறத தவிர வேற என்ன உரிமை இருக்கு உனக்கு? உரிமை? அவளை வளர்த்து அப்பனோட அனுப்ப வேண்டாம். அவளை பெற்றான ஒரு டிரைவர், அவனோட அனுப்புவ. யார் அவன்? நான் தான். இப்ப நடுப்ப அவர் பாட சொன்னா பாடணும், ஆட சொன்னா ஆடணும், போட சொன்னா போடணும். வணக்கம் பிரதர். ஏய் ராஜபாபு, மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? மன்னிச்சிரு பிரதர். பாரின் சரக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். நான் அரங்கேற்றம் பண்ணிட்டேன். காலில் எட்டினது வாயில ஊத்தாம இல்லாமா? உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுடா. எங்களை எல்லாம் திருத்துறதுக்கு நீ பெரிய கணக்குவாதியாரா? பெரிய தெய்வமா? என்ன போய் இப்படி பிடிக்கிறிய? என்ன மிரட்டுவ? அந்த மோன்றா விட்ட ஒண்ணு டச்சே பண்ணி முடியல பிரதர். நான் நிறைய குடிச்சிருக்கிறேன். போத செலுதியா ஏறி இருக்குது. சும்மா எனக்கு ஞான திசையில் இப்ப எல்லாமே படிச்சு வைக்கிறது. டெலிவிஷன் மாதிரி. மெட்ராஸுக்கு வரல, ஆனா என் அட்ரஸுக்கு வந்துருச்சு டெலிவிஷன். பாவம், அந்த பூ மாதிரி இருக்கிற பொண்ணு இந்நேரம் என்ன கதி ஆயிருக்குமோ? ஒரு பொண்ணை கூட உன்னால காப்பாற்ற முடியல. எப்படி காப்பாற்ற போறாட? போங்கடா. அதே அம்மா மருகணத்தை காற்று. இந்தப்பா, இந்த சாமான எல்லாம் ஆபீஸ்ல படிச்சு. நான் ஸ்டேஷனுக்கு போக ஏதாவது ஒரு வண்டி கொண்டு வா. நான் இதை வந்துடுறேன். சரி சார். வாங்க இன்ஜினியர் சார், வாங்க. எதுக்காக சார் வந்தீங்க? எனக்கு புத்திமதி சொல்ல வந்தீங்களா? என்ன திட்டிட்டு போக வந்தீங்களா? இல்ல ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போக வந்தீங்களா? எனக்கு புத்திமதி சொல்றதா இருந்தா அது எனக்கு தேவையே இல்லை. ஏன்னா இந்த உலகத்துல ரொம்பவும் மலிவா கிடைக்கிறது அது ஒண்ணுதான். சொல்ல போனா காலையில போதை தெளிஞ்ச உடனே எனக்கு என் மனசாட்சி சொல்ற புத்திமதி எவ்வளவா நீங்க சொல்லிட போறீங்க. தன்னால இங்க பிறக்கிற ஞானத்தை எவ்வளவா உன்னால கொடுத்துட முடியும். என் தவறை நானே உணர்ந்து அதுக்குண்டான தண்டனையை கொடுத்துக்கிட்டேன். இந்த கைதானே பாட்டில தொட்டுதுன்னு சொல்லி இந்த கையை நானே ஒடிச்சுக்கிட்டேன். என்கிட்ட சொல்லிட்டு போறதுக்காக வந்தீங்கன்னா சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா நீங்க எங்ககிட்ட சொல்லிக்கிட்டீங்க வரல. மோகன்ராவ், உங்ககிட்ட இருந்து காஞ்சனாவை முதல்ல காப்பாத்தி ஆகணும். காஞ்சனாவை நீங்க காப்பாத்த போறீங்களா? ஏன் அதை நேத்தே செஞ்சிருக்கலாமே? நான் தான் குடிச்சிருந்தேன், நீங்க குடிக்கலையே. நீங்க மகாத்மா வச்ச ஏன் காப்பாத்தல? உங்களுக்கு தைரியம் இல்லை. இந்த உலகத்துல பாவிங்கள்னா
ஞானிகளா இருக்காங்க, கொள்கை பேசுறவங்க எல்லாம் கோழைகளாத்தான் இருக்காங்க. மோகன்ராவ், குடிக்கிறவன் இன்னைக்கு ஒண்ணு பேசலாம், நாளைக்கு ஒண்ணு பேசலாம். ஆனா நான் அப்படி பேச முடியாது. நான் ஒரு முடிவு எடுத்தா அதை நிறைவேற்றியாகணும். இப்ப நான் காஞ்சனாவை கூட்டிட்டு போத்தான் வந்திருக்கேன். ஆசநாயகியாவா? நான் ஒண்ணு இப்ப போதையில பேசல, பிளைனா தான் பேசுறேன். ஆசநாயகிங்கிற அந்தஸ்துல கூட்டிட்டு போறதா இருந்தா ஒண்ணுமில்லாத உங்க கூட அனுப்புவானே, பணம் படைச்ச அந்த பெரிய மனுஷன் கூடவே அனுப்பலாமே. என் பொண்ணு குட்டுப்பட்டு தான் வாழணும்னு இருந்தா மோர கையால குட்டுப்படட்டும். மோகன்ராவ், காஞ்சனாவை நான் கல்யாணம் செய்துக்கிட்டு இங்கிருந்து கூட்டிட்டு போறேன். கல்யாணமா? காலம் கடந்து போச்சு இன்ஜினியர் சார், காலம் கடந்து போச்சு. என்ன சொல்றீங்க? புரியலையா உங்களுக்கு? நேத்து வரைக்கும் நான் இப்படி இருந்தேன், ஆனா இப்போ அவளை பாதுகாக்கிற வீட்டு நாயா இருக்க வேண்டியதா அவளையே பிடிச்சு கொடுக்கிற வேட்ட நாயா மாறிட்டேன். இப்ப சொல்லுங்க இன்ஜினியர் சார், இது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் காஞ்சனாவை நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. வீட்டு நாயும் இல்ல, வேட்ட நாயும் இல்ல, வெறி பிடிச்ச தெரு நாய். இல்ல, என்ன விட்டுங்க. எனக்கு இப்ப இருக்கிற வேதனையில என் நெஞ்சை வெடிச்சிடும் முறை இருக்கு. எனக்கு இப்ப இது தேவை, என்ன பிடிக்க விடுங்க. ஒரு காஃபி வச்சிடப்படாதா? கதைக்கு கொடுக்க வேண்டிய காசுல கழிச்சுக்கலாம் சார். சரி, ஒரு ஹோட்டலுக்கு போவோம். அப்புறம் ஆமா, அப்புறம் இண்டிகேட்டர் போடுறது, வண்டியை ரைட்ல திருப்புறது. காஞ்சனா, சமையலுக்கு வேண்டிய சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். புது இடத்துல வேலைக்கு சேர்ந்து இன்னையோட 1 மாசம் ஆகுது. இந்த வேலையிலையாவது நான் நீடிச்சு நிக்கிறேன் பாக்குறேன். ஆனா என்ன, தப்புகள் நடக்கிறது என் மனசாட்சி அனுமதிக்கிறது இல்லை. நியாயத்துக்காக சத்தம் போட்டுறேன். நியாயம் பேசினாதான் யாருக்குமே பிடிக்கிறது இல்லையே. இந்தாம்மா மல்லிகை வாங்கிக்க. உனக்காகத்தாமா வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இங்க வந்தப்புறம் இதான் முதல் தேதி. நான் வாங்கின முதல் சம்பளம். உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு தோணுச்சு. ஆனா நீ இன்னைக்கு முதல் தேதியா? ஒரு 8 அணா கொடுங்க. 8 அணாவா? ஏன்? இந்தா 10 ரூபா வச்சுக்க. 8 அணா போதும். செலவுக்காக கேட்கல, சம்பளமா தான் கேட்டேன். இந்த வீட்டுல நான் ஒரு வேலைக்காரி தான். என்னுடைய அந்தஸ்து அந்த அளவோடு சரின்னு வீட்டு கணக்கும் சொல்லணும், நம்ம நினைப்பும் சொல்லணும். ஆனா காஞ்சனா, நான் அப்படி நினைக்கல. என்னுடைய முடிவை நான் உங்ககிட்ட என்னைக்கும் சொல்லிட்டேன். எப்பவும் இந்த மாங்கல்யம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கும். நீ என்னைக்கு தலையசைக்கிறியோ அன்னைக்கு நான் இதை உன் கழுத்தில் கட்டிடுவேன். கழுத்து இருக்கிற எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிடுதா? நான் உங்க வேலைக்காரியாவே இருந்து என் காலம் பூரா கழிச்சு.
என் கூலியை தரீங்களா? இந்த மாச கணக்கு நேர் சத்யா கேரக்டர் எப்படி பாத்தீங்களா? அந்த பொண்ணு மட்டும் என்ன குறைச்சல? அந்த பொண்ணோட கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சு போச்சா? அது போதும் சார், எனக்கு வெற்றிதான். ஸ்வீட் கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? எப்ப அந்த ஸ்வீட் என்னாச்சு? ஏப்பா இன்னைக்கு விட்டா அப்புறம் ஏப்பாப்பா வாயப்பா. என்னங்க அவளுக்கு என்ன உடம்பு? திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு இந்த கேள்வி வேறையா? அப்படின்னா மருத்து வச்ச கூட்டிட்டு வர தெரியுது, இது என்னன்னு தெரியலையா? நீங்க ஒரு ஆம்பளையா? அவசரமா இருந்துச்சு கூட்டு வந்தேம்மா. இப்ப ஒண்ணும் அவசரம் இல்ல, 4 மாசம் தான் ஆகுது. வரட்டுமா? ஏமா அந்த பொண்ணு உடம்புக்கு என்ன? வம்புன்னா எல்லாரும் காதை தீட்டிட்டு வந்துருங்க. தாலிய கட்டுறதுக்கு முன்னாடி தாயா கிட்டாரு புண்ணியவா. இது பத்தாதா உங்களுக்கு? இன்னைக்கு பூரா பேசிட்டு இருப்பீங்களே, பேசிக்கிட்டே இருங்க, நான் வர்றேன். அநியாயத்தை இவளுக்கு பிள்ளை பிறக்க போதாமே. அதுதானே படிச்சு நல்ல உத்தியோகத்துல இருக்கிற மனுஷன் இப்படி செய்வாரா? ஆமா, பிரசவத்தை வீட்டுல வச்சுவாரா இல்ல ஆஸ்பத்திரியில வச்சுவாரா? முடிய அறியும் கட்டவள, ஆஸ்பத்திரின்னா அப்பா பேர் கேட்க மாட்டாங்களா? அறிவிருக்க உனக்கு? அநியாயமா குழந்தையை சாகடிச்சிட்டே, அந்த குழந்தையை இனி உன்னால திருப்பி தர முடியுமா? என் குழந்தைக்கு பதில் சொல்லடி, பதில் சொல்லு. வேறு பாப்பா வாங்கி தரேம்மா. உயிரில்லாத ஒரு பொம்மை குழந்தைக்காக அந்த குழந்தை எவ்வளவு துடிச்சு போச்சு பாத்தியா? ஆனா நீ உன் வயத்துல வளர்ற குழந்தைய கொல்ல பாக்குற. தற்கொலை எண்ணத்தை கைவிட்டு வா போகலாம். காஞ்சனா, நான் உன்னை தடுக்க போறதில்லை. அழ வேண்டியது எல்லாத்தையும் இப்பவே அழுது தீர்த்துரு. ஏன்னா இதுக்கப்புறம் நீ அழவே கூடாது. இப்ப தெளிவு ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பேசினாங்களே, அவங்க என்ன அப்படி பெருசா பேசிட்டாங்க? உன் வயத்துல வளர்ற குழந்தைக்கு நான் தான் தகப்பன்னு சொன்னாங்க. அதையே நான் உண்மையாக்கிறேன். காஞ்சனா, தாலிய நீ கட்டிக்க, ஊர்வாய நான் கட்டிடுறேன். என்ன சொல்றேன்? நீ உடனே சொல்ல வேண்டாம், அவகாசம் கொடுக்கிறேன். நான் 1, 2ன்னு 10 வரைக்கும் எண்ணுவேன். அதுக்குள்ள நீ முடிவு சொல்லணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10.